டைம் மிஷினில் குத்தீஸ்வரனை காணச் சென்ற பத்திரகாளியும் பன்மேலியும் குத்தீஸ்வரன் இருக்கும் இடத்தில் குத்தீஸ்வரி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து விடுகின்றனர். மேலும் காளை அடக்கும் போட்டியினில் யானையிடம் இருவரும் போட்டியிடுகின்றனர். அவர்கள் இருவரும் தோற்கடிக்கப்பட்டதால் பண்டைய நாட்டின் இளவரசி குத்தீஸ்வரி அவர்களிடமிருந்த டைம் மிஷின் செயினை பறிமுதல் செய்து விடுகிறாள். ஆனால் இருவரும் ஒரு வழியாக குத்தீஸ்வரனை தேடி கண்டுபிடித்து விடுகின்றனர். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அது 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 குத்தீஸ்வரன் தானே? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, இங்க பாருங்க. ஏபா யாருபா நம்ம பேரை கரெக்டா சொல். ஏபா நண்பா நண்பீஸ் நீங்களா? அப்பாடி, ஒரு வழியா இவனை தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஏபா இந்த சாதாரண எண்ணெயை தேடி டைம் மிஷின்ல டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களாப்பா? ஏபா நண்பா நண்பீஸ் அழாதீயப்பா. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, எங்க வாழ்க்கையை விட உங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குதாட்டுக்கு ஐயா. நீங்க எம்மா பெரிய இளவரசரு, நீங்க போயும் இப்படி வயக்காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க ஐயா. என்ன பண்றதுப்பா ஆண்டி, எல்லாம் என்ன சொல்லணும். நான் தானே அந்த கதவை திறக்க சொன்னேன். யப்பா, யப்பா, சீக்கிரம் அந்த சிகப்பு கதவை திறங்கப்பா. என்ன தம்பி சொல்றீங்க? சிகப்பு கலர் ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. யப்பா, பச்சை கதவை திறக்கணும்னா கோஸ்ட் பாஸ் லீடர் கார்டு வேணும்பா. கார்டெல்லாம் அங்க உள்ள மாட்டிக்கிச்சு. சிவப்பு கதவை திறந்துட்டு வாங்கப்பா, வெளியில ஓடிடலாம். யப்பா, வாயை பொளந்து பார்க்காதீங்கப்பா. செங்கல் வாய்க்குள்ள போயிட போகுது. சட்டுப்புட்டுன்னு சிகப்பு கதவை எடுத்துட்டு ஓடிடலாம்ப்பா. இந்த இடமே இடிஞ்சு விழ போகுது. அப்ப ஓகே, வாங்க கதவை திறந்துட்டு ஓடிடலாம். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா. நான் அந்த கதவை திறக்க சொன்னதுனாலதான் எல்லா பிரச்சனையும். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, இப்படி நீங்களே எல்லா தப்புக்கும் பொறுப்பேத்துக்காதி ஐயா. பேய் பாஸ் வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோன்னு நான் எம்புட்டு சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமா? ஆஹா, வந்துட்டான்டா காளை. பேய் பாஸ் வீட்டுல இருந்து நம்ம சொந்த ஊருக்கே வந்தாச்சுப்பா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? ஆஹா, டாடி நைனா, என்ன காணோங்கிற சோகத்துல தொப்பைய குறைச்சு சிக்ஸ் பேக் வச்சிருப்பேன்னு பார்த்தா 20 கிலோ அரிசி மூட்டையும் சேர்த்து தொப்பைக்குள்ள ஆட் பண்ணிருக்கியே. வாட் இஸ் திஸ் நைனா? யப்பா, தந்தை சென்டிமெண்ட் வரப்போகுது. சாங்கு போடுங்கப்பா. டாடி உண்மை டாடி உன்னை ஏய் ஏய், யார் நீ? யார் நீ? என்னது? யாரு நீயா? என்ன நைனா, 10 நாள் பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் பாசம் போயிருச்சா? பாசமா? ஏய் மூடனே, யார் நீ? உனக்கு நான் எதற்கு பாசம் கொடுக்க வேண்டும்?
என்ன நைனா பெத்த புள்ளையே யார் நீன்னு கேக்கா? என்னாச்சு உனக்கு? பெத்த மகனா? தள்ளி போடா. தென்னை மரத்தை தலையில் வைத்த தோட்டக்காரன் போல் உள்ளாய் நீ எனக்கு மகனா? நைனா என்ன நைனா பிராங்க் பண்றியா நைனா? பிராங்க் தானே. கேமராவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? உன் தொப்பாக்குள்ள தானே கேமராவை ஒளிச்சு வச்சிருக்க. கரெக்டா நைனா? தள்ளிச்செல் மூடனே. வெள்ளரிக்காய்க்கு வெள்ளை சுண்ணாம்பு அடித்தது போல் உள்ளாய் நீ எனக்கு மகனா? யாரங்கே? இங்கே உடனே வாருங்கள். என்னாச்சு அரசே, என்னாச்சு? முட்டாள் காவலர்களே, என்ன உறங்கிக் கொண்டிருந்தீர்களோ? நமது அரச அரண்மனைக்கு இந்த வெள்ளை சுண்ணாம்பு மண்டையன் எப்படி நுழைந்தான்? அபூர்வ மொட்டை சகோதரர்களா, நான் யாருன்னு தெரியுதாபா? யாரடா நீ? என்னப்பா யாருன்னு கேக்கிய? என்ன தெரியல? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட உங்க மொட்டை மண்டையில தானப்பா சறுக்கு மரம் விட்டுட்டு விளையாடிட்டு இருப்பேன். என்ன மறந்துட்டியலா? என்னடா உளறுகிறாய்? ஈக்குமாறு குச்சி மாதிரி மண்டையை வளர்த்து வச்சுக்கிட்டு நீ எங்க தலையில சறுக்கு மரம் விட்டு விளையாண்டியா? காவலர்களே, இந்த பொடி பையனிடம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இவனை தர தரவென்று இழுத்து அரண்மனை வாசலுக்கு வெளியே தூக்கி எறியுங்கள். உத்தரவு அரசே. சீக்கிரம் போடா அங்கே. எங்க பாரு நைனா, வாரிசு இல்லாம வாரிசு அரசியல் பண்ண முடியாது நைனா. நான் தான் நைனாவே ஒரே புள்ள. என்ன மட்டும் நீ துரத்து விட்டுட்டீனா பிறகு இந்த நாட்டுக்கு வாரிசே கிடையாது. வீரர்களே, அவனை ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். பாத்தியா நைனா, வாரிசு அரசியல்னானே வண்டியில பிரேக் அடிச்சு நிப்பாட்றியா? இங்கே பார் பொடியனே, எனக்கு பிறகு இந்த நாட்டினை ஆள எனது செல்ல மகள் பண்டைய நாட்டின் இளவரசி குத்தீஸ்வரி உள்ளாள். என்னது குத்தீஸ்வரியா? எங்க பாரு நைனா, வரனுக்கு முன்னாடி வரிய போட்டுட்டு குத்தீஸ்வரின்னு பேரை வேணா மாத்திக்கலாம். ஆனா என்னைக்குமே இந்த நாட்டோட இளவரசன் குத்தீஸ்வரன் தான். குத்தீஸ்வரன் தான், குத்தீஸ்வரன் தான், குத்தீஸ்வரன் தான். அடங் கொய்யால, just miss. ஏய், எவன்டா அது? பஞ்சு dialogue பேசுறப்ப அம்பு விட்டு விளையாடிட்டு இருக்கிறது? எனது செல்ல மகள் குத்தீஸ்வரி வந்து விட்டாள். குத்தீஸ்வரியா? அகநக அகநக முகநக இந்தாம்மா, ஏய், என் கூலிங் கிளாஸ் எங்க எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். அத நீதான் ஆட்டைய போட்டுட்டு மாட்டிருக்கியா? இந்தாம்மா ஒயிட் லேடி, அந்த கூலிங் கிளாஸ் கொண்டாமா. நமக்கு கண்ணாடி இல்லாம ஸ்டைலா இருக்காது. யாருடா நீ கோமாளி பயலே? ஒரு நாட்டோட இளவரசி கிட்ட இப்படிதான் பேசுவியா? எனது கோமாளி பயலா? இந்தாமா, ஏய், நான் தாமா இந்த நாட்டோட இளவரசன். என்கிட்டயே நீ இப்படி பேசுறியா? பரங்கிக்கா ஸ்டைலில் தலைய வச்சிட்டு நீ இந்த நாட்டோட இளவரசனா? இந்தாமா, ஏய், சொரக்காய ஷார்ப்னர் பிளேட்ல சுத்தின மாதிரி மண்டைய வச்சிட்டு நீ என்ன கிண்டல் அடிக்கிறியா? அடே பொடி பயலே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எனது மகளை, இந்த நாட்டுடைய இளவரசியை இப்படி கேவலமாக பேசுவாய்? வீரர்களே, என்ன முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவனை தர தரவென்று இழுத்து அரண்மனை வாசலுக்கு வெளியே தூக்கி போட்டு விடுங்கள். அப்படியே செய்து விடுகிறோம் அரசே. கோழை பயலே, வாடா இங்கே. நைனா, நான் சொல்றத நம்பு நைனா. எங்க
கிடக்கிறான் கோமாளி பயல். என் செல்ல மகளே, அந்த மூடன் பேசிய வார்த்தைகளை எண்ணி வேதனை கொள்ளாதம்மா. நீதான் இந்த உலகத்திலேயே பேரழகி. யாரு என்ன சொன்னா என்னப்பா, நான் தான்ப்பா உங்களோட செல்ல அழகான மகள். ஆமாம்மா, நீதான் என்றைக்கும் என்னுடைய செல்ல ஒரே மகள். இங்க பாரு நைனா, பாட்ட மாத்துனா கதைய மாத்திரலாம்னு நினைக்காத. எப்பவுமே இந்த கதையில நான் தான் உன் புள்ள. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? டேய் டேய், தூக்கிட்டு போறானுவ, பாட்ட போடுங்கடா. டாடி, ஓ மை டாடி, உன்னை வருத்தப்படாதிய குத்தீஸ்வரர் தம்பி, உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, இங்க எல்லாரோட வாழ்க்கையும் மாறி போய் தான் கிடக்கு. ஏன், நம்ம கூட இருந்த அந்த பூனை வாழ்க்கை கூட மாறி போய் தான் கிடக்கு தம்பி. ஆனா கவலைப்படாதிய தம்பி, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நாம திருப்பி மாத்தி அமைச்சிருவோம். ஆமாடா குத்தீஸ்வரா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் நாம திருப்பி மாத்தி அமைச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த குத்தீஸ்வரி எங்க கிட்ட இருந்து டைம் மிஷின் செயினை ஆட்டைய போட்டுட்டா. அவ கிட்ட இருந்து அந்த டைம் மிஷின் செயினை மறுபடியும் வாங்கி ஆகணும். இம்மாம் பெரிய அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம அவகிட்ட இருந்து செயினை எப்படி தூக்கிட்டு வர்றது? ஏபா, பேல் பண்ணாதீயப்பா. உங்க கூட தான் இளவரசன் இருக்கானே, அரண்மனையோட மொத்த ப்ளூ பிரிண்ட் ஐ நோ. அப்புறம் என்ன, எல்லாம் ஓகே. அகமுகன்னு பேக்ரவுண்ட் சாங் போட்டு ஆடிட்டு இருக்கிற அந்த குத்தீஸ்வரி கிட்ட இருந்து டைம் மிஷின் செயினை தூக்கிடுவோம். அகநக அகநக முகநகையே